Hey guys, welcome back to Adi Explains. என் பேர் ஆதித்யா. இந்த வீடியோவில் கிராஃப்ஸில் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் பற்றி பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் கிராஃப்ஸில் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் மாதிரியே டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சும் ஒரு சர்ச்சிங் டெக்னிக். அதாவது ஸ்க்ரீனில் இந்த ஒரு கிராஃப் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 நோட்ஸ் இருக்குது. ஸோ கிராஃபில் வெர்டெக்ஸ்னால் என்ன, எட்ஜஸ்னால் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நம்புறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா இதே பிளேலிஸ்ட்டில் வந்து கிராஃப்ஸ் இன்ட்ரடக்ஷன் ஒரு வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து கிராஃப்ஸ் பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கிராஃபில் இருக்க நோட் எப்படி ஸ்டோர் பண்ணணும், வேல்யூஸ் எப்படி ஸ்டோர் பண்ணணும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எப்படி கோட் பண்ணணும் எல்லாமே, ரைட்? ஸோ இந்த 6 நோட்ஸ் இருக்குது இப்போ இந்த கிராஃபில். ஸோ இந்த 6 நோட்ஸ் எப்படி நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த ஒரு ட்ராவல்சல் பண்ணுறதுக்கு தான் நம்ம டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நோடு வந்து ஒரு டார்கெட் நோடை வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. லெட்ஸே நம்ம டார்கெட் நோடு வந்து 5. ஸோ இந்த 5ங்கிற நோடு வந்து கிராஃபில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நேம்லேயே பாருங்கள் சர்ச்ன்னு இருக்குது. ஒரு நோடு சர்ச் பண்ணுறதுக்கு இந்த அல்கோரிதம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரே ஒரு அல்கோரிதம் மட்டும் இல்லை. ஸோ வேறு நிறைய அல்கோரிதம்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் பார்த்தோம். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சோட யூஸ் கேஸும் இதே தான். ஒரு நோடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஆஸ் வெல் அஸ் ஒரு என்டையர் கிராஃபை ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் லாஜிக்கலாக. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், லைக் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ ஸ்டெப்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் கால்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் நோடில் வந்து நம்ம பாஸ் பண்ணிடுவோம். இந்த ஸ்டார்ட் நோட் என்னவோ அதை டிஃபைன் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் காலுக்கு நம்ம பாஸ் பண்ணிடுவோம். ஸோ பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் கால் வந்து என்ன பண்ணணும், நம்ம ஸ்டார்ட் நோட் இருக்குது தெரியுமா, எந்த நோட நம்ம பாஸ் பண்ணுவோமோ அந்த நோடோட அட்ஜஸ்டன்ட் நோட்ஸ் வந்து பார்க்கும். ஸோ அந்த அட்ஜஸ்டன்ட் நோட்ஸ்க்கு அகைன் அந்த ஃபங்க்ஷன் காலை பாஸ் பண்ணணும். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே நம்மளோட ஸ்டார்ட் நோட் வந்து 1. ஸோ 1 இந்த ஃபர்ஸ்ட் நோடை வந்து நம்ம ஸ்டார்ட் நோடு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் காலை நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஃபங்க்ஷன் கால் F1 நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன், ஃபங்க்ஷன் கால். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் 1. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் 1 என்ன பண்ணோம்னா இந்த நோட் இருக்குது தெரியுமா, ஃபர்ஸ்ட் நோடு. இந்த ஃபர்ஸ்ட் நோடோட அட்ஜஸ்டன்ட் நோட்ஸை பார்க்கும். அட்ஜஸ்டன்ட் நோடு வந்து 2. ஸோ இதை என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 1 வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 2க்கு வந்து பாஸ் பண்ணிவிடும். இந்த ஃபங்க்ஷன் காலை பாஸ் பண்ணும். அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் 2 கால் வந்து என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் நோடோட அட்ஜஸ்டன்ட் நோட்ஸ் பார்க்கும். செகண்ட் நோடோட அட்ஜஸ்டன்ட் நோட்ஸ் என்னது 3 அப்புறம் 4. ஸோ அதனால 2 ஃபங்க்ஷன் கால் வந்து அகைன் பாஸ் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் 3, ரைட், ஃபங்க்ஷன் ஆஃப் 3, அண்ட் இன்னொன்று வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 4. ஸோ அகைன் சிமிலர்லி ஃபங்க்ஷன் ஆஃப் 3, ஃபங்க்ஷன் ஆஃப் 4 என்ன பண்ணணும்னா அகைன் வந்து அட்ஜஸ்டன்ட் நோட்ஸ் பார்க்கும். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் 3க்கு அட்ஜஸ்டன்ட் நோடு என்னது, பேசிக்கலி ஃபங்க்ஷன் ஆஃப் 3க்கான அட்ஜஸ்டன்ட் நோடு வந்து 2 வந்து ஒரு அட்ஜஸ்டன்ட் நோட், அப்புறம் அண்ட் 5 இஸ் another அட்ஜஸ்டன்ட் நோட், ரைட்? ஸோ இப்போது நம்ம ஃபங்க்ஷன் கால் 2 நம்ம வந்து ஏற்கனவே பண்ணியாச்சு. ஸோ அதனால் நம்ம மறுபடியும் பண்ண போகிறது இல்லை. ஸோ எப்படி எந்த நோடுக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம விசிட்டட் செட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த விசிட்டட் செட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபங்க்ஷன் கால் வந்து எந்த நோடுக்கு பாஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது ஏற்கனவே வந்து ஒரு நோடை விசிட் பண்ணியிருந்தோம்னா அந்த நோடை நம்ம வந்து அகெயின் விசிட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் ஃபங்க்ஷன் கால் ஆஃப் 2 வந்து பாஸ் ஆகாதீங்க, ரைட்? இந்த நோட் 3க்கு 2 அட்ஜஸ்டன்ட் நோட் இருக்குது, நோட் 2 அப்புறம் நோட் 5. நோட் 2க்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் கால் பாஸ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா நோட் 2க்கான ஃபங்க்ஷன் கால் ஏற்கனவே நம்ம பண்ணியாச்சு. ஸோ நோட் 5க்கு மட்டும் ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் கால் ஆஃப் 5. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் 4ஓட அட்ஜஸ்டன்ட் நோடு வந்து 5 ஃபங்க்ஷன், ரைட்? லைக் ஃபங்க்ஷன் அதாவது நோட் 4ஓட அட்ஜஸ்டன்ட் நோடு வந்து 2 as well as 5. ஸோ நோட் 2 நம்ம விசிட் பண்ணியாச்சு, நோட் 5 நம்ம விசிட் பண்ணியாச்சு. நோட் 5 வந்து நம்ம இப்போ தான் விசிட் பண்ணோம், 3லேருந்து 5க்கு வந்தோம், ரைட்? ஸோ அதனால் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து ஃபங்க்ஷன் கால் ஆஃப் 5. ஃபங்க்ஷன் கால் ஆஃப் 5க்கு அட்ஜஸ்டன்ட் நோடு வந்து 3 அப்புறம் 6 இருக்குது. ஸோ நோட் 5க்கு 3 and 6 வந்து அட்ஜஸ்டன்ட் நோட்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் கால் ஆஃப் 3 பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்ம ஏற்கனவே அதை விசிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபங்க்ஷன் கால் ஆஃப் 6 பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆஃப் 6 பண்ணி நம்ம அல்கோரிதமை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், பேசிக்காக நம்ம டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனை எல்லா நோட்ஸ்க்கும் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். லைக் எவ்ரி நோட் ரிசீவ்ஸ் திஸ் ஃபங்க்ஷன் கால் பேசிக்கலி. ஸோ இப்போது இந்த ஃபங்க்ஷன் கால்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம்னா இந்த கரண்டோட பிரிண்ட் பண்ண அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ லெட்ஸே வந்து நம்மக்கிட்ட ஃபங்க்ஷன் கால் இருக்குது, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், ரைட்? FUN. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன டிஃபைன் பண்ணலான்னா ஸோ கரண்ட் நோட நம்ம பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் கரண்ட் நோடு, ரைட்? ஸோ பிரிண்ட் ஆஃப் கரண்ட் நோடு.
ரைட். ஸோ பிரிண்ட் ஆஃப் கரண்ட். ஸோ கரண்ட் நோட நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் காலில் நம்ம கரண்ட் நோடோட adjacent nodes நம்ம பார்க்கணும். traverse the adjacent nodes of the current node and call the adjacent nodes. நம்ம adjacent nodes நம்ம செக் பண்ணலாம். அதாவது adjacent nodes என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு adjacent nodesக்கு வந்து ஃபங்க்ஷன் கால் பாஸ் பண்ணிடலாம். ஸோ பேசிக்காக ஃபங்க்ஷன் கால் ஆஃப் adjacent nodesக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷன் கால் பாஸ் பண்ணலாம், ரைட். சாரி ஃபார் த பேட் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ லேப்டாப்பில் இருக்கிற இந்த கீபேடில் இந்த மவுஸ் பேடில் வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு ரைட் ரியலி வெல், ரைட். ஸோ adjacent nodes. ஸோ அகெயின் இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து adjacent nodesக்கு பாஸ் ஆகிடும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்கர்ஷன். ஏன்னா ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் காலில் ஸ்டார்ட் நோடுக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டார்ட் நோடு வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடும். அண்ட் இன்னொரு ஸ்டெப் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ விசிட்டடுங்கிற ஒரு செட்டை டிஃபைன் பண்ணி ஸோ விசிட்டட் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ விசிட்டட் ஆஃப் கரண்ட் நோட். ஸோ விசிட்டட் ஆஃப் கரண்ட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி லைக் விசிட் ஆகிடுச்சு. ஸோ விசிட்டட் ஆஃப் கரண்ட் நோட். ஸோ கரண்ட் நோட் வந்து விசிட் ஆகிருக்கு, ரைட். ஸோ இந்த விசிட்டட் ஆஃப் கரண்ட் நோட் நம்ம எதுக்கு பண்ணுறோம்னா நம்ம அகைன் வந்து வேற ஒரு நோடுக்கு இந்த ஃபஸ்ட் நோடு வந்து adjacent நோடாக இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் ஃபஸ்ட் நோடை விசிட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் வந்து விசிட்டட் செட் இல்லை ஒரு அரே நம்ம வந்து ட்ராக் பண்ணுவோம், ரைட். ஸோ பேசிக்காக இது ஒரு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் நோட பாஸ் பண்ணுறோம், 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்டார்ட் இது என்ன ஆகும்னா ஃபஸ்ட் வந்து இந்த கரண்ட் நோட் பிரிண்ட் ஆகிடும், 1 பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா இந்த விசிட்டட் ஆஃப் கரண்ட் நோட், விசிட்டட் ஆஃப் ஃபஸ்ட் நோட விசிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். விசிட்டட் ஆஃப் 1 = true. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் இந்த நோடு 1 இருக்குது தெரியுமா, இந்த கரண்ட் நோடோட adjacent nodes எல்லாத்தையுமே adjacent nodesக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம அகைன் இந்த சேம் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணுறது மூலயமா இந்த ஃபங்க்ஷன் வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து லைக் ரிப்பீட்டடாக கால் ஆகி எல்லா நோட்ஸுமே பிரிண்ட் ஆகும். இந்த பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால எல்லா நோட்ஸுமே 1 by 1 பிரிண்ட் ஆகும், ரைட். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இது வரைக்கும் ஓரளவு புரிஞ்சிருக்குதுன்னு நம்புகிறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு புரியலனா கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம கோடு பார்ப்போம். கோடு பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும், ரைட். ஸோ லெட்ஸ் ஜம்ப் டு த கோட். ஸோ இந்த கோட் பாருங்கள், ரைட். ஸோ டிஎஃப்எஸ் ரிகர்சிவ். ஸோ இந்த கோடில் நான் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வெர்டெக்ஸ் இருக்குது, அதாவது ஸ்டார்டிங் நோடு. அண்ட் சப்போஸ் என்னோட விசிட்டடுங்கிற இந்த வேரியபிள் வந்து நன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன் இனிஷியலாக, ரைட். ஸோ ஏன் நன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியும். லைக் ஏன் நான் நன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கோடு பார்த்தா புரியும். சப்போஸ் வந்து இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் கால் பண்ணும் போது விசிட்டட் வந்து நன்னாக தான் இருக்கும் ஆப்வியஸாக. இஃப் விசிட்டட் இஸ் நன்னா இருந்துச்சுன்னா அந்த விசிட்டடை வந்து நான் விசிட்டட் வேரியபிள் வந்து செட் ஸ்டோர் பண்ணுறேன், ரைட். செட் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த விசிட்டட் செட்டில் தான் நம்ம வந்து ஒரு நோட் விசிட் ஆஇருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம், அதாவது ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டோர் பண்ணாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த விசிட்டட் செட்டில் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சி என்கேஜ் விசிட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம அந்த பர்டிகுலர் விசிட்டட் நோடுக்கு ஃபங்க்ஷன் கால் பாஸ் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நம்ம பாஸ் பண்ண ஸ்டார்டிங் வெர்டெக்ஸே வந்து நம்ம கிராஃபில் இல்லைன்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா we can just return start vertex is not found in the graph, ரைட். ஸோ பாருங்கள், நான் வந்து விசிட்டட் ஆஃப் ஸ்டார்ட் வெர்டெக்ஸ் பண்ணுறேன். ஸ்டார்ட் நோட வந்து விசிட்டட் செட்டில் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் பாருங்கள் பிரிண்ட் பண்ணுறேன், இந்த ஸ்டார்டிங் நோட பிரிண்ட் பண்ணுறேன். கரண்ட் நோட் பேசிக்கலி இந்த ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ் கரண்ட் நோட். ஸோ போத் ஆர் சேம் பேசிக்கலி. இங்கே வந்து நான் ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ் நேம் கொடுத்துருக்கேன், பட் திஸ் இஸ் பேசிக்கலி கரண்ட் நோட். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஃபார் நெய்பர் இன் கிராஃப் ஆஃப் ஸ்டார்ட் வெர்டெக்ஸ் என்னோட கரண்ட் நோடோட நெய்பர்ஸ் பார்க்கல. நெய்பர் இஸ் நத்திங் பட் த adjacent nodes பேசிக்கலி. சப்போஸ் என்னோட நெய்பர் வந்து ஆல்ரெடி வந்து விசிட்டட் செட்டில் இருந்துச்சுன்னா நான் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒருவேளை என்னோட நெய்பர்ஸ் வந்து விசிட்டட் செட்டில் வந்து இல்லைன்னா மட்டும்தான் வந்து அகைன் வந்து இந்த ரெக்கர்சிவ் காலை வந்து நான் பாஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ டிஎஃப்எஸ் ஆஃப் நெய்பருக்கு வந்து அதாவது adjacent நோடுக்கு வந்து கால் பண்ணுறேன். adjacent நோட் அண்ட் விசிட்டட் செட்டை வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக வந்து இந்த சேம் ஃபங்க்ஷன் வந்து அகைன் அண்ட் அகைன் கால் ஆகும். ஸோ கால் ஆகிட்டு நம்மளால் வந்து எல்லா நோட்ஸையும் பிரிண்ட் பண்ண முடியும். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ ஹோப் திஸ் மேக்ஸ் சென்ஸ், ரைட். ஆல் ரைட். ஸோ ஐ திங்க் நான் 2 டைம் இதே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏற்கனவே நான் இந்த கிராஃப் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ நான் இந்த டயக்ராமில் காமிச்சு தெரியுமா இந்த பெயிண்டில். ஸோ இந்த பெயிண்டில் நான் எந்த டயக்ராம் வந்து வரைஞ்சிருக்கணும் சேம் அதே கிராஃப் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஎஃப்எஸ் ரெக்கர்சிவ் இந்த ரெக்கர்சிவ் கால் நான் வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் என்ன ஆன்சர் வருதுன்னு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த கோடெல்லாம் உங்களுக்கு புரியல, இது எப்படி நம்ம வந்து ஒரு கிராஃப் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனா நம்ம சேனல்லையே லைக்
லாஸ்ட் வீடியோக்கு முந்தின வீடியோவில் நான் வந்து கிராஃப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டைரக்டட் கிராஃப்னா என்ன, அன்டைரக்டட் கிராஃப்னா என்ன எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் தான் வந்து இந்த கோட் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும், ரைட்? ஸோ இப்போ நான் வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். So let's wait for some seconds. ஓகே, ஏதோ எரர் வருது. என்ன எரர்னு பார்ப்போம். ஆல் ரைட். ஸோ லைன் நம்பர் 143ல் எரர் வருது. ஸோ இந்த காலில் தான் எரர் வருது. ஸோ லைன் நம்பர் 96ல் என்ன எரர் இருக்குது? ஸோ visitor.add start vertex கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, மேபி இந்த ஃபங்க்ஷன் 2 டைம் டிஃபைன் ஆகிருக்குல்ல, ஸோ அதனால் மேபி எரர் வர சான்ஸ் இருக்குது. ஸோ லெட் மீ ரிமூவ் ஒன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஆன்சர் கரெக்டாக தான் வரணும், ரைட்? Okay, int object has no add attribute. So set on the integer, we can define integers basically. So I don't know why we are getting this error. All right, so line number 80 வந்து this visited of add, right? So let's do one thing. So இந்த லைனை தூக்கி லைக் எங்கேயாச்சும் மேலே எங்கேயாச்சும் போட்டு பார்ப்போம். ஓகே, சேம் எரர் தான் வருது. ஸோ ஐ திங்க் ஓகே, I got the mistake, sorry. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, பட் தென் தெர் இஸ் அ ஸ்லைட் எரர். பேசிக்காக வந்து நம்ம டிஎஃப்எஸ் அண்டர்ஸ்கோர் ரெக்கர்சிவ்ல வந்து ஒரே ஒரு நம்பரை தான் நம்ம பாஸ் பண்ணோம், பட் ஆனால் 2 நம்பர் பாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் ரன் திஸ் அகைன். பாருங்கள், நம்ம 1 2 3 4 5 6 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் இட்ஸ், புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ சாரி ஃபார் த டிலே, லைக் கொஞ்சம் எரர் டீபக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, ரைட்? ஸோ பேசிக்காக என்ன மிஸ்டேக்னா, இங்கே பாருங்கள், லைக் ஒரே ஒரு பேசிக்கலி ஸ்டார்ட் ப்ரொடக்ட்ஸ் மட்டும் தான் நான் பாஸ் பண்ணணும், பட் ஆனால் நான் இங்கே வந்து 2 நோட்ஸை வந்து பாஸ் பண்ணியிருந்தேன். 1,6 இருந்துச்சு. ஸோ 1ன்னு மாற்றின உடனே பாருங்கள் 1 2 3 4 5 6 பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து நம்ம சேம் இந்த டிஎஃப்எஸ் யூஸ் பண்ணி ஒரு டார்கெட்டோட எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரைட், ஸோ சேம் இதே ஃபங்க்ஷன் தான், சேம் நம்ம டிஎஃப்எஸ் அண்டர்ஸ்கோர் ரெக்கர்சிவ்ல என்ன பார்த்தோமோ அதே தான். பட் ஆனால் இங்கே என்ன மாடிஃபிகேஷன்னா, என்னோட நோட் இருக்கு தெரியுமா, என்னோட கரண்ட் நோட், பேசிக்கலி கரண்ட் ஆர் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் ரெண்டுமே சேம் தான். ஸோ இந்த கரண்ட் நோட் வந்து கிராஃபில் இல்லைன்னா நான் வந்து லைக் இட்ஸ் நாட் ஃபவுண்ட் இந்த கிராஃப்னு நான் ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். இன்கேஸ் வந்து சப்போஸ் என்னோட கரண்ட் நோட் வந்து டார்கெட் நோடுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஐ வில் ஜஸ்ட் பிரிண்ட் டார்கெட் நோட் இஸ் ஃபவுண்ட், டார்கெட் இஸ் ஃபவுண்ட், ரைட்? இன்கேஸ் வந்து பாருங்கள், இன்கேஸ் வந்து நம்மளோட இந்த என்டையர் ஃபங்க்ஷன் வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா இட் மீன்ஸ் தட் அந்த நம்ம சர்ச் பண்ண நோடே வந்து நம்ம கிராஃபில் இல்லைன்னு மீனிங், ரைட்? ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும், சேம் ஃபங்க்ஷன் தான், பட் ஆனால் அந்த ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ அந்த இஃப் கண்டிஷன் போடுறது மூலயமா அந்த என்னோட டார்கெட் நோட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ண முடியுது பேசிக்காக, ரைட்? ஸோ லெட்ஸ் செக் திஸ் ஒன்ஸ். ஸோ 1,5 கொடுக்குறேன், அதாவது ஸ்டார்டிங் நோடு வந்து 1 அண்ட் 5ங்கிற நோட வந்து நான் சர்ச் பண்ணுறேன். ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ அகெயின் வி ஆர் ஃபேஸிங் த சேம் மிஸ்டேக். ஸோ ஏன் மிஸ்டேக் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், ரைட்? ஐ மீன் ஐ வாண்டட்லி டிட் திஸ் மிஸ்டேக். நான் வேணும் தான் இந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன எரர்னு நீங்கள் வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள், ஸோ தட் யூ கைஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு டீபக் த கோட். ஸோ பேசிக்காக என்ன மிஸ்டேக்னா, நான் இந்த ஃபங்க்ஷனே நான் வந்து டிஃபைன் பண்ணல பாருங்கள். ஸோ இந்த சர்ச் டார்கெட் யூஸிங் டிஎஃப்எஸ் ரெக்கர்சிவ், ஸோ இந்த ஃபங்க்ஷனே நான் வந்து கால் பண்ணல. பேசிக்காக நான் வந்து இந்த பழைய ஃபங்க்ஷனை கால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எப்படி ஒர்க் ஆகும் நம்ம கோட். ஸோ இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வரும். ஸோ டோன்ட் கெட் லைக் டிப்ரெஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ இதெல்லாம் வந்து இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி ஒன், ரைட்? ஸோ ரன் பண்ணி பார்ப்போம் இப்போது. ஸோ பாருங்கள், டார்கெட் 5 இஸ் ஃபவுண்டுன்னு வருது. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ புரியுதுன்னு நம்புறேன்.
ஸோ 1,2 போடலாம். ஸோ 1,2 கொடுத்தா ஆப்வியஸாக வந்து கரெக்டாக தான் வரும். 1,3 கொடுக்கலாம். ஸோ 1,3 கொடுத்தா எஸ் 3ங்கிற நோடு வந்து நம்ம கிராஃபில் இருக்குது. டார்கெட் 3 இஸ் ஃபார்ம். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். ஸோ இந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் வந்து லெட்ஸே நான் வந்து 1,9 கொடுக்குறேன். 9ங்கிற நோட் நம்ம கிராஃப்லேயே இல்லை. ஸோ இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு அவுட்புட்டே வரல. ஏன் நம்மளுக்கு அவுட்புட் வரல, ஏன் அவுட்புட் வரல அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கோட் வந்து நீங்கள் ஸ்லைட் மாடிஃபிகேஷன் பண்ணி யூ ஷுட் பிரிண்ட் ஃபால்ஸ். ஏன்னா 9ங்கிற நோட் வந்து 1லேருந்து 9க்கு நம்மளால் ட்ராவல்ஸ் பண்ண முடியாது. பிகாஸ் த நோட் 9 இஸ் நாட் இன் த கிராஃப், ரைட்? ஸோ என்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள் மாடிஃபிகேஷன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் அகைன் படிச்சு பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் வந்து இஸ் பேசிக்கலி பூலியன் ஃபங்க்ஷன். எய்தர் ரிட்டர்ன் ட்ரூ பண்ணும் இல்லை ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணும். ஸோ அந்த கண்டிஷன் வச்சு யூ கேன் ஜஸ்ட் ஐடென்டிஃபை வாட் யூ ஷுட் பி டூயிங். ஸோ ஓகே, ஐ வில் டெல் யூ லைக் வாட் யூ ஷுட் பி டூயிங். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் இருக்குது தெரியுமா, லைக் இதை வந்து ஒரு வேரியபிளையோ இல்லை சம்திங் ஸ்டோர் பண்ணுங்க. இதை வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிச்சுன்னா இட் மீன்ஸ் தட் த நோட் இஸ் நாட் ப்ரெசென்ட் இன் த கிராஃப். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட், ரைட்? ஸோ இஃப் லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.